இலங்கையின் குற்ற வழக்குகளில் பெரும் அதிர்ச்சியையும் போலீசாருக்கு சவாலையும் ஏற்படுத்திய சம்பவம் தான் கனேமுல்ல சஞ்சீவ கொலை. இந்த கொலைக்கு மூளையாக செயற்பட்ட இசாரா செவ்வந்தி குற்ற புலனாய்வு துறையின் சிறப்பு நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். குற்ற புலனாய்வு துறையின் பணிப்பாளர் சானி அபேசகரவின் மேற்பார்வையிலும் ரொஹான் ஒலுகல்லவின் வழிகாட்டுதலிலும் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. செவ்வந்தி நேபாளத்தில் கைது செய்யப்பட்டார். மேலும் இசாரா செவ்வந்தி உட்பட 6 பேர் நேற்று நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர். இந்த நடவடிக்கை ஆரம்பத்தில் இருந்தே எவ்வாறு திட்டமிடப்பட்டது என்பதையும் எதிர்காலத்தில் ஜே.கே. பாய் என்ற நபரிடமிருந்து பெறப்படும் முக்கியமான தகவல்களையும் காவல்துறையினர் விசேடமாக ஆராய உள்ளனர். இந்த நடவடிக்கைக்கு இந்திய புலனாய்வு அமைப்பின் ஆதரவும் பெறப்பட்டதாக அறிய முடிகிறது. கொஞ்ச காலம் இசாரா இந்தியாவில் பதுங்கி இருந்த நிலையில் குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என கண்டறியப்பட்டுள்ளது. மேல் மாகாண வடக்கு மாவட்ட குற்றப்பிரிவு இயக்குனர், உதவி காவல் கண்காணிப்பாளர் ரோஹன் ஒலுகல மற்றும் குற்ற புலனாய்வு துறையின் காவல் ஆய்வாளர் டி சில்வா தலைமையிலான குழுவால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் குற்ற புலனாய்வு துறையின் விசாரணைகளின்படி மொரீசியஸ் பெண்ணாக போலி கடவுச்சீட்டை தயாரித்து மொரீசியஸுக்கு தப்பி செல்ல இசாரா திட்டமிட்டிருந்ததாக தெரிய வந்துள்ளது. இந்த திட்டம் பாதாள உலக குழு தலைவர் கெஹல் பத்ர பத்மே என்ற குற்றவாளியால் தீட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது. நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட பின்னர் இசாராவிடமிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட போலி கடவுச்சீட்டு அவருடன் கைது செய்யப்பட்ட ஜே.கே. பாய் என்ற நபரால் தயாரிக்கப்பட்டது என தெரிய வந்துள்ளது. மொரீசியஸின் குடிவரவு மற்றும் குடியகல்வு அலுவலகத்தின் சில அதிகாரபூர்வ முத்திரைகளுடன் அவரை மொரீசியஸுக்கு அனுப்புவதே இவர்களின் திட்டம் என அறியப்பட்டது. இந்த சம்பவத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் எப்படி இணைந்தார்கள், அவர்களின் பின்னணி என்ன என்று பார்க்கலாம். யாழ்ப்பாணத்தை சேர்ந்ததாக கருதப்படும் ஜே.கே. பாய் துபாயில் அடிக்கடி தங்கியிருப்பவர் என கூறப்படுகிறது. இவர் குற்றவாளியாக அதிகாரபூர்வமாக பதிவு செய்யப்படவில்லை என்றாலும் அவர் நாட்டிலிருந்து குற்றவாளிகள் தப்பிச் செல்வதில் ஈடுபட்டவர் என்பது விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது. இந்நிலையில் சர்வதேச மாபியா கும்பல்களுடன் அவருக்கு தொடர்பு இருப்பதும் தெரிய வந்துள்ளது. விசாரணைகளின்படி இஷாரா நாட்டை விட்டு தப்பிச் செல்ல உதவுவதற்காக ஜே.கே. பாய்க்கு கெஹல் பத்ர பத்மே 10 மில்லியன் மதிப்புள்ள போதைப் பொருட்களை வழங்கியுள்ளார். இஷாரா இந்தியாவுக்கு தப்பிச் செல்வதற்கு மட்டும் கெஹல் பத்ர பத்மே சுமார் 6 மில்லியன் செலவிட்டுள்ளார் என்பதும் பின்னர் அவரது செலவுகளுக்காக 1 கோடிக்கும் அதிகமாக வழங்கப்பட்டது என்பதும் தெரிய வந்துள்ளது. இஷாரா நேபாளத்தில் தங்கியிருப்பதை சிஐடி அதிகாரிகள் கண்டுபிடித்த பிறகு அவரை சிக்க வைக்கும் ஒரு ரகசிய நடவடிக்கை இலங்கை போலீஸ் அதிகாரிகளின் மிக குறைந்த குழுவை உள்ளடக்கி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இன்டர்போலின் உதவியுடன் பிரியந்த வீரசூரிய சட்டத்தரணி மேற்பார்வையின் கீழ் அசங்க கரவிட்ட உள்ளிட்ட சிஐடி அதிகாரிகளால் இந்த நடவடிக்கை 6 வாரங்களுக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இசாராவை பிடிக்கும் நடவடிக்கையில் நேபாளத்தில் உள்ள உள்ளூர் போலீசாரின் ஒரு குழுவும் ஈடுபட்டுள்ளது. மேலும் ரொஹான் ஒலுகல்லா மற்றும் கிஹாண்டி சில்வா முதலில் ஜே.கே. பாயை கைது செய்துள்ளனர். அவர் காத்மண்டுவில் உள்ள ஒரு பேருந்து நிலையத்திற்கு அருகில் தங்கியிருந்துள்ளார். ஜே.கே. பாய் கைது செய்யப்பட்ட பிறகு இஷாரா தொடர்பில் விசாரித்த பிறகு அவர் இருக்கும் இடம் பற்றிய தகவல்களை பெற முடிந்ததாக அறியப்படுகிறது. இஷாராவின் கையடக்க தொலைபேசி எண்ணை இணைய பகுப்பாய்வு செய்து நடத்தப்பட்ட விசாரணையில் அவரது தொலைபேசி நேபாளத்தின் பக்தபூர் மாவட்டத்தில் இயங்கி வருவது கண்டறியப்பட்டது. மக்கள் தொகை அதிகமுள்ள, சுற்றுலா பயணிகள் அதிகம் வசிக்கும் பக்தபூர் பகுதியில் சுமார் 800 சதுர மீட்டர் பரப்பளவில் தொலைபேசி அலைவரிசை பரவியிருந்ததால் ஜே.கே. பாய் இஷாராவை அழைத்து பணம் கொடுக்க
ஒரு இடத்திற்கு வரச் சொல்லும் வகையிலான தந்திரோபாயத்தை அதிகாரிகள் பயன்படுத்தியுள்ளனர். இசாரா தனது வீட்டை விட்டு வெளியே வந்தபோது நேபாள போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இசாரா கைது செய்யப்பட்ட இடத்துக்கு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் அவருடன் கைது செய்யப்பட்ட இலங்கை குழு ஏற்கனவே தங்கியிருந்ததாக அறியப்பட்டுள்ளது. இசாரா இந்தியாவின் பெங்களூரைச் சேர்ந்த ஒரு பெண் போல் நடித்து நேபாளத்தின் பக்தபூரில் தங்கியிருந்ததாக நேபாள ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த ஆடம்பரமான வீட்டை JK உடன் வாடகைக்கு எடுத்துள்ளதாகவும் புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். JK பாய் ஒரு மாதமாக அங்கேயே வசித்து வந்துள்ளார். இஷாரா JK கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து நேபாளத்திற்கு அழைத்து வரப்பட்டு தங்குமிடம் அளிக்கப்பட்ட மேலும் 3 நபர்களும் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தக்ஷி என்ற பெண்ணும் ஒருவர். அவர் இசாராவை போலவே இருந்துள்ளார். மேலும் இசாராவின் புகைப்படம் மற்றும் தரவு பதிவுகளை பயன்படுத்தி போலி கடவுச்சீட்டு உருவாக்கி இசாராவை ஐரோப்பாவிற்கு அனுப்ப தயாராக இருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. மேலும் தக்ஷியுடன் இருந்த சுரேஷ் என்ற நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த அவர் மீது கொலை உட்பட பல குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளன. அத்தோடு கேரள கஞ்சா கடத்தலிலும் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கையில் கைது செய்யப்பட்ட மற்ற இருவர் நுகேகொடையைச் சேர்ந்த பேபி மற்றும் கம்பஹாவைச் சேர்ந்த பபா என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பேபி மற்றும் பபா எனப்படும் சந்தேக நபர்கள் பாதாள உலக குற்றவாளிகள் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகத்திலும் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 2019ஆம் ஆண்டு நுகேகொடவில் ஒரு தொழிலதிபர் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் பபி போலீசாரால் தேடப்பட்டு வந்துள்ளார். கைது செய்யப்பட்ட போது 50 லட்சம் ரூபாய் கொடுத்து தன்னை கைது செய்யாமல் விடுவிக்க பபி கோரியதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையில் பங்கேற்ற போலீஸ் அதிகாரி ஒலுகல்ல சம்பந்தப்பட்ட நடவடிக்கைக்காக நேபாளத்திற்கு தந்திரோபாய முறையில் சென்றுள்ளார். தனது தொலைபேசி எண்ணை இலங்கையில் செயல்படும் வகையில் காட்டிக்கொண்டு அவர் நேபாளம் சென்ற பிறகு தூதரக அதிகாரிகள் அவருக்கு உதவியதாக கூறப்பட்டுள்ளது. சஞ்சீவ கொலைக்கு பிறகு இசாரா 3 நாட்கள் நாட்டில் தங்கி மத்துகமா மற்றும் மெத்தேனிய பகுதிகளில் சுட்டி திரிந்த பிறகு யாழ்ப்பாணத்திற்கு சென்று யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு தப்பி சென்றதாக விசாரணைகள் கூறுகின்றது. கொலைக்கு பிறகு மத்துகமவுக்கு சென்ற இஷாரா சௌவந்தி தன்னை அடையாளம் காண முடியாதபடி தனது தலைமுடியை வெட்டி மித்தனியாவுக்கு தப்பி சென்றது தெரிய வந்துள்ளது. பெக்கோ சமனின் ஆலோசனையின் பேரில் பத்திரிகையாளர் போல் மாறுவேடமிட்ட சுபுன் என்ற நபர் அவருக்கு உதவியதாக தெரிய வந்துள்ளது. மித்தேனியாவில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு காரில் பயணித்த சுபுன் மற்றும் இஷாரா சௌவந்தி அங்கிருந்து படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. அவர்கள் ஜூலை 21ஆம் தேதி இந்தியா சென்றதாகவும் இந்தியாவில் இருந்து நேபாளத்திற்கு தொடருந்து பயணம் செய்து அங்குள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் பதுங்கி இருந்ததாக அறியப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையில் இசாராவை விட JK பாய் போலீஸ் பிரிவுக்கு மிகவும் முக்கியமானவராக கருதப்படுகிறார். ஏனெனில் அவர் சர்வதேச மாபியா குழுக்களுடன் தொடர்பில் இருந்து பல பாதாள உலக குற்றவாளிகளை நாட்டிலிருந்து கடத்தி வெளிநாட்டில் அடைக்கலம் கொடுத்த பின்னணியில் அவர் முக்கிய நபராக கருதப்படுகிறார். JK பாயை விசாரிப்பதன் மூலம் இந்த சர்வதேச வலியமைப்பை வெளிக்கொணர முடியும் என்று CID நம்புவதாக கூறப்படுகிறது. இசாரா சௌவந்தி நேபாளத்தில் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர் என்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட நேரத்தில் இசாரா சௌவந்தி கூறுகையில், ஒலுகல சார் ஒரு நாள் வந்து என்னை கைது செய்வார் என்று நினைத்தேன். நான் 7 மாதங்கள் நேபாளத்தில் சிக்கிக்கொண்டேன். அதனால் எனக்கு சலிப்பாக இருந்தது. இப்படியே இருப்பதை விட இலங்கைக்கு செல்வது நல்லது என்று நினைத்தேன். ஆனால் நான் இலங்கைக்கு சென்றால் போலீசாரால் பிடிபடுவேன். அதனால் நான் இப்படியே இருந்தேன் என்று கூறியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இப்பொழுது சிக்கியுள்ள இவர்களிடம் நடத்தப்படும் விசாரணைகளில் இன்னும் பலர் வெளிவர இருக்கிறார்கள். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இவர்களுக்கு துணை போகிறவர்கள் யார் என்பது தொடர்பாக உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம்.